மருதாணி இலைகள் பூஜை அறையில் எப்பொழுதும் மகாலட்சுமி தேவியோட பாதத்தில் இருக்கணும். மருதாணி இலைகள் கண்டிப்பாக இருந்தால் சுபீட்சம் கிடைக்கும். அருகம்புல் எப்பொழுதும் இருக்கணும். அது விநாயகருக்கு இருக்குதோ மகாலட்சுமி தேவிக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ, ஆனால் அருகம்புல் இருக்கணும். இது நம்ம இப்போ சொல்லிக் கொண்டிருப்பது வாடினாலும் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் பூஜை அறையில் இதை வச்சிருக்கலாம். உடனடியாக எடுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் நம்ம இப்போ மருதாணி இலை சொல்லியிருக்கோம், அருகம்புல் சொல்லியிருக்கோம், அப்புறம் திருநீற்று பச்சிலை நல்ல ஒரு நறுமணத்தை கொண்டது, அதுவும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு எடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்ததாக துளசி. துளசி எப்பொழுதும் விநாயகருக்கு அருகாமையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா விநாயகருக்கு துளசி என்பது பிடிக்காமல் இருக்கும் காரணத்தினால நீங்கள் அது மகாலட்சுமி தேவியும் விநாயகரும் ஒருங்கே இருக்கின்ற திருவுருவ படத்தில் துளசி வைக்காதீங்க. அதை நீங்கள் வேறு இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம அவங்க முன்னாடி வைக்காமல் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பச்சிலைகள் இது இருக்கும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும். மாவிலைகள் 1, 2 நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அரச இலைகள் 1, 2 வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் பசுமையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தியை சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வீகம் நிறைந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இலைகள் எல்லாம்